உங்க அப்பா இந்த கோவிலோட பட்டர். இந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். அவர் தாண்டி அந்த ஆத்துல இருக்கணும். அதுதான் தர்மம். அவரெல்லாம் ஆமா காலி பண்ண சொல்லிட்டு வேற ஆத்துக்கு போக சொல்றதெல்லாம் ஐயோ, அதை விட பெரிய பாவமே கிடையாது. நீ அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தது தப்பு. ஆமா ஆமா, அதுக்குள்ள அவ ஏதாவது ரூட்டை பிடிச்சி பணத்தை கொண்டு கட்டிட்டானா என்ன பண்றது? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை புரட்ட முடியாதுன்னு. அதான் அப்ப சொன்னேன். இருந்தாலும் யோசிக்கும் போது இடிக்குதே. இன்னும் ஊர்ல அவனுக்கு செல்வாக்கு இருக்கு. எவனாவது ஒரு கேன பையன் அவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி வீட்டை மீட்டுட்டானா? அப்பா, யாரோட கெட்ட காலம்னு தெரியல. ஆம் ஏலத்துக்கு வரது உறுதியா எடுத்து இப்ப நாங்க வேற ஆம் பார்த்துட்டு போனோம். அம்மா, நீங்கெல்லாம் எதுக்குமா வேற ஆம் பார்க்கணும்? உங்களுக்கு சொந்தமான ஆம் இருக்கேம்மா. எங்களுக்கு சொந்தமான வேற வீடா? என்ன சொல்றேள்பா? ஆமா ஆமா சம்மதி. இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற ஏன் ரெண்டுமே உங்களுக்கு சொந்தமானது தானே? நான் நாளைக்கே வேற பார்த்துட்டு போயிடுறேம்மா. நீங்க உங்க சொந்த ஆத்துக்கே வந்திருக்கம்மா. ஆமாம்மா, அப்பா சொல்றதுதான் சரி. நீங்க எல்லாம் வாடகை அதுல எல்லாம் போயிருக்க முடியாது. அப்பா சமாளிச்சுப்பார். என்ன சொல்றீங்கம்மா? என்ன பத்மா, உங்க தோப்பனார் தான் புரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீ அவர் சொல்றதுக்கு தாளம் போட்டு இருக்க. இது பாருங்க, இந்த கோவிலும் இது சம்பந்தப்பட்ட நிலம் மனசார எல்லாத்தையுமே நான் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இது எல்லாமே பெருமாளோட சொத்து. இங்க பாரு, உங்க அப்பா இந்த கோவிலோட பட்டர். இந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். அவர் தாண்டி அந்த ஆத்துல இருக்கணும். அதுதான் தர்மம். அவரெல்லாம் ஆமா காலி பண்ண சொல்லிட்டு வேற ஆத்துக்கு போக சொல்றதெல்லாம் ஐயோ, அதை விட பெரிய பாவமே கிடையாது. சம்மதிமா. இங்க பாருங்க, மேற்கொண்டு இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க. நீங்க தான் அந்த ஆத்துல குடும்பத்தோட இருக்கணும். நான் எங்க டிரைவரை எங்களுக்கு ஏதாவது ஒரு வாடகாத்த பார்க்க சொல்லிருக்கேன். நாங்க வாடகாத்துக்கு போறதுதான் நல்லது. வாடகாத்துக்கு போறதுக்கு கூட அம்மா இவ்வளவு கவலைப்படலப்பா. பூர்விகா அவ கைய விட்டு போறதேன்னு நினைச்சுதான் அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கு அவர் தம்பி காரணம் ஆயிட்டாரு. என்னதான்? வேண்டாம் பத்மா, வேண்டாம். அவனை மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நாம இப்ப இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறதே நமக்கு மன தைரியத்தை இந்த பெருமாள் தரணுங்கிறதுக்காகத்தான். இத பாருங்க சம்பந்தி, சொல்லுங்கம்மா. போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணவர் தான் கிருஷ்ண பகவான். யுத்தம்னு வந்துட்டா தர்மத்தை காப்பாத்த அண்ணன் தம்பின்னு கூட பார்க்க கூடாதுன்னு உபதேசம் பண்ணவர். நானும் இப்போ அர்ஜுன நிலைமையிலதான் அவன் முன்னாடி நிக்கிறேன். என் தம்பியை எதிர்த்து போராடின்னு இருக்கேன். தர்மம் ஜெயிக்கணும். அதுக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி எனக்கு பிரசாதம் கொடுங்கோ. அதுதான், அது மட்டும்தான் எனக்கு எல்லா சக்தியையும் கொடுக்கும். போங்கோ.
நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. சரிப்பா. என்னங்க என்னங்க என்ன தெரியுதா? தெரியலப்பா. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார், தெரியலையா? அதான் தெரியலட்டல போயா. சார் ப்ளீஸ் சார், நல்லா கொஞ்சம். எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி தான் இருக்குது. சரி முதல்ல அண்ணனுக்கு டீ சொல். கொஞ்சம் இருங்க சார். சொல் டீ சொல். வாங்குறேன் சார். காசு இல்லை சார். யாரா நீ? சார் என்ன யாருன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு அது தெரியுமா தான் கேட்டேன் சார். சிங்கிள் டீக்கு நான் காலையில இருந்து லாட்டரி அடிச்சுனுக்கிறேன். நான் கலாய்கிறியா? இல்லை சார், உண்மையை தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். நான் யாருன்னு சத்தியமாக எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க? உனக்கு உன்னே தெரியாதா? யாட கோவத்தை கிளப்புற? அது இல்லை சார், அது வந்து நான் யாருன்னு எனக்கு தெரியல. அதான் தயவு செய்து நீங்கள் அவன் ஆத்திரத்தை கிளப்பாத, மரியாதையா போயிடு. சார் சொல்லுங்க சார், கெஞ்சி கேட்குறேன் சார். போயா. அறிவு இல்லை உனக்கு? சார் ஐயா, சரி யாருக்கா தெரியுதா? முதல்ல இந்த காரை போய் மாத்தணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கு. வாடா வா போலாம். ஹலோ, என்னங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? எத்தனை தடவை ட்ரை பண்றது? ஏன்பா நீ பாட்டுக்கு தனியா போற? இல்லை பாட்டி, நான் யாருன்னு 4 பேரை கேட்டால் தானே தெரியும். அப்படி கேட்டா பைத்தியக்காரன்னு நினைச்சு அடிக்க வராங்க பாட்டி. பின்ன முன்ன பின்ன தெரியாதவங்க போய் நான் யாருன்னு கேட்டா உன்னை அடிக்கத்தான் வருவாங்க. அப்ப நான் யாருன்னு எப்படி பாட்டி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு பக்கத்திலே இருக்கலாம். கடவுள் கண்ணை தந்தா உனக்கு கண்டிப்பா காமிச்சு கொடுத்துருவாரு. எப்ப பாட்டி? நேரம் காலம் வரணும்டா. ஆமா, வீட்டை பூட்டிட்டு தானே வந்த? இல்ல பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க நம்ம வீட்டுல என்ன தங்கம் இருக்கா, வயிறு இருக்கா, என்ன இருக்கு, திருட வர போறதுக்கு. அதனால தான் நான் திறந்து போட்டு வந்துட்டேன் பாட்டி. ஏண்டா இருக்கிற 2 பானையும் சட்டியும் உடைச்சிட்டு போயிடுவான்டா. வாடா போலாம். வாடா. அண்ணே, நீ உண்மையா சஞ்சய் தான் பாத்தியா? பாட்டி அவனை தான் கூட்டிட்டு வராங்களா? நான் என்ன குருடனா?
நான் இருக்கிறது கூட தெரியாம அவங்க என்ன பேசிட்டாங்க தெரியுமா? அந்த சஞ்சய் என்னடனா அவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக 4 பேர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படியா? என்ன அப்படியான்னு ரொம்ப கேஷுவலா கேக்குற? அவனுக்கு தெரிஞ்சவங்க கண்ணில் மாட்டினானா என்ன நடக்கும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம நாடகம் அம்பலமாயிடும். அப்புறம் நீயும் நானும் இந்த மாதிரி குட்டி வீட்டுல வந்து உட்கார வேண்டியதுதான். இங்க வந்தா கூட பரவாயில்லையே, ஜெயில போய் கம்பி எண்ணணும். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பார்த்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பாத்தியா பாட்டி, என்னமோ வீட்டை திறந்து போட்டு வந்துட்டேன்னு பிடிச்சி கத்துன்னு கத்துனீங்களே. நான் இப்ப வீட்டை பூட்டிட்டு வந்திருந்தேன்னா என்ன இருக்கும்? இவங்க 2 பேரும் பாவம் வெளில நின்று இருக்கணும். பாரு இப்ப எவ்வளவு வசதியா நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் குமாரோட முன்னெச்சரிக்கை. கிழிச்ச உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தனியா வெளியே போயிருப்பேன். உன்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? அதானே, எங்க அனுமதி இல்லாம நீ எப்படி வெளியே போன? இது பார் குமார், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கண்ட இடத்துல வெளியில எங்கேயும் சுத்தாத, புரிஞ்சுதா? மீறி போன என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? இன்னும் 2 பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குமார் என்னப்பா இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன் பாட்டி. நான் யாரு எந்த ஊர்னு எனக்கே தெரியாம நானே படாத பாடுபட்டு இருக்கேன். அதை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? என்னோட மனவலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். பெருசா மிரட்டுறாங்க. குமார், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒரு மண்ணு சொல்ல வேணாம். ஏதோ பாலைவனத்துல காணல் நீர் மாதிரி நீங்க 2 பேரும் என் கண்ணில் தெரிஞ்சுங்க. அன்பா நடந்துக்கிட்டீங்க, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாமா? நான் என்ன உங்க அடிமையா நீ சொல்றபடிலாம் ஆடுறதுக்கு? குமார் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதெல்லாம் முடியாது பாட்டி. அவர் பேசிட்டும் பாட்டி. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. உண்மையிலேயே அவரை கண்டிக்கிற உரிமை எங்களுக்கு இல்ல பாட்டி. நாங்க யாரோ அவர் யாரோ. ஏதோ யார் பண்ணின புண்ணியமோ இவரை நாங்க சந்திச்சோம். இவரோட நிலைமை எங்க மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. இவருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இவரை பழையபடி ஆக்கணும்னு எங்க அண்ணன் எவ்வளவு ட்ரை பண்றாரு தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்கால டாக்டரா இருக்காரு. அவர்கிட்ட நான் போன்ல குமாரை பத்தி சொன்னேன். அடுத்த மாசம் நான் சென்னைக்கு வருவேன், குமாரை டெஸ்ட் பண்ணி குணப்படுத்தலான்னு சொல்லியிருக்காரு பாட்டி. குணப்படுத்திட்டா நான் யாரு, என்னோட கடந்த காலம் எல்லாம் தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எங்க அண்ணன் இவ்ளோ முயற்சி பண்றாரு. குமார், நீ அடிக்கடி வெளியே போக கூடாது, அதனால உன் மனசும் உடம்பும் பாதிக்கும்னு அந்த டாக்டர் தான் சொன்னாரு. அதனாலதான் நீ வெளியே போயிட்டு வந்தது தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப கோவப்பட்டேன். மன்னிச்சிரு குமார். ஐயோ, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம உங்க மேல கோச்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நமக்குள்ள என்ன மன்னிப்பு கேட்டுக்கிட்ட? அதான் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி சொல்ல போறோம். நினைத்தியா வெக்கமா? சும்மா இருங்க பாட்டி. நீங்க தான் குமாரை வெளியே அனுப்பாம பாத்துக்கணும். கவலையே படாதுமா, அவன் குணமாற வரைக்கும் அவனை வெளியே போக விடவே மாட்டேன். பாட்டி, இந்த பணத்தை எதுக்குப்பா இந்த பணம் இல்ல? பாட்டி, அவருக்கு நல்லா சமைச்சு போடுங்க. உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும்ல. குமாரை காப்பாத்த வந்த தெய்வம் நீங்க தான். போக போக பாருங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போறோம்னு. வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. வரேன் குமார். நித்யா, சஞ்சய் அதே பழைய மாதிரி கோபக்காரனாவே இருக்கான். திடீர்னு அவனுக்கு நினைவு திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதனால அவனை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை இங்கேயே போட்டு வைக்கணும். ஆமாண்ணே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி வா போலாம். என்னப்பா யோசிக்கிற? உனக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? அது இல்லை பாட்டி, நான் தேடினதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கதான் கொஞ்சம் இடிக்குது.
உன்னை திருத்தவே முடியாது. அம்மா, கடைசியா ஸ்ரீவத்சன் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு வாரத்துக்குள்ள மொத்த பணத்தையும் கட்ட சொல்லியிருக்கேன் சார். ஒரு வாரத்துக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டிட முடியுமா? அதனால தான் சார் ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்கேன். யோ, ஒரு வாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா. 2 நாளைக்குள்ள உன் வீட்டை ஜப்திக்கு கொண்டாந்துருவேன்னு மிரட்டி இருக்கணும். சார் நீங்க அவங்க மேல இருக்கிற பகையில எப்படி வேணாலும் பேசலாம் சார். ஆனா எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை மீற முடியாது சார். என்ன லிமிட்டு? அந்த லிமிட்டை தாண்ட தானே நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம். சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார், என் வேலைக்கே வேட்டு வச்சிட போறீங்க. பயப்படாதீங்க, நாங்க உனக்கு பணம் கொடுக்குற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த ஸ்ரீவத்சன் லைட்டா மோப்பம் பிடிச்சிட்டாரு. எப்படியா மோப்பம் பிடிப்பான் அவன்? எங்களை எதுக்கு இவ்வளவு டென்ஷன் படுத்துறீங்க? நீங்களா செய்றீங்களா இல்ல வேற யாராவது தூண்டி விட்டு செய்றீங்களான்னு ஸ்ரீவத்சன் கேக்குறாரு சார். உண்மை வெளியே தெரிஞ்சா என் வேலைக்கே வேட் ஆயிடும் சார். யோ, அந்த கவலை உனக்கு வேண்டாம்யா. நீ எங்களுக்கு உதவி செய்யறது யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்துறேன். ஆனா பாரு, நீ அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தது தப்பு. ஆமா, அதுக்குள்ள அவ ஏதாவது ரூட்டை பிடிச்சி பணத்தை கொண்டு வந்து கட்டிட்டானா என்ன பண்றது? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை புரட்ட முடியாதுன்னு. அதான் அப்ப சொன்னேன். இருந்தாலும் யோசிக்கும் போது இடிக்குதே. இன்னும் ஊர்ல அவனுக்கு செல்வாக்கு இருக்கு. எவனாவது ஒரு கேன பையன் அவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி வீட்டை மீட்டுட்டானா? அது மட்டும் இல்ல சுதர்சன், பத்மா லேஸ் பட்டவ இல்ல. அவ தங்கச்சி கௌசி ராஜரத்னத்தோட ஆதரவுல இருக்கா. அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லி தங்கச்சி ராஜரத்னத்துக்கிட்ட சொன்னா போதும், அவ்வளவுதான். அவன் கோடீஸ்வரம்பா. அதுல வேற வாரிசே அவனுக்கு இல்ல. ஏதோ ஒரு அனுதாபத்துல வீட்டை மீட்டு கொடுத்துட்டா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். கூடாது, இது நடக்கவே கூடாது. அந்த வீடு ரங்கநாயகி குடும்பத்தை விட்டு போகணும். அதை பார்த்து நான் ரசிச்சு சந்தோஷப்படணும். மேனேஜர் சார், நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்ரீவத்சனுக்கு நெருக்கடி கொடுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் அது முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடு ஏலத்துக்கு வரணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சார் சொல்றது புரியுதா? நீ யாரை பிடிப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எதை பண்ணாலும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும், கரெக்டா பண்ணணும். புரியுதா? ஓகே சார். சரி, போறப்ப போயிட்டு வா. சுதர்சன், நோ டென்ஷன். டென்ஷன் ஆக வேண்டாம்ப்பா. ரங்கநாயகி வீடு ஏலத்துக்கு நிச்சயமா வரும். வர வைக்கிறோம். ஓகே ஓகே. கடவுளே, நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. அந்த பாவி சக்கரவர்த்தி அவர் விரல் எடுத்து அவர் கண்ணிய குத்த பாக்குறோம். அதுக்கு இவரே துணை நிக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியா வராதா? ரங்கநாயகி அம்மா வீடு ஏலத்துக்கே போக கூடாது. நீதான் துணை இருக்கணும். நீதான் அவங்களை காப்பாத்தணும். அம்மா அழாதம்மா, அம்மா அழாதம்மா. அழாதம்மா. பெருமாளே, என்னம்மா
நாம இந்த ஆத்து விட்டு போக போறோமேங்கிற கவலையா? இல்லடி, எனக்கு அந்த கவலையை விட பெரிய கவலை என்ன தெரியுமா? பாவண்டி உங்க மாமா, அவர் ரொம்ப பெருசாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர். அவரை எப்படி அந்த சின்ன ஆத்துக்கு அழைச்சின்னு போறதுதான் கவலையா இருக்கு. அம்மா, அவர்கிட்ட தான் இந்த வீடு ஏலத்துக்கு வரப்போற விஷயத்தை நாம பக்குவமா எடுத்து சொல்லிட்டோமே. அவரும் அதை கஷ்டப்பட்டு ஜீரணம் பண்ணிட்டாரே, அப்புறம் எதுக்குமா கவலைப்படுறீள்? வார்த்தையா சொல்றது வேறடி, ஆனா அத செயல்ல செய்யும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும்டி. பாவண்டி அவர், அந்த வேதனையை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு கொடுன்னு நான் பெருமாளை வேண்டின்னு இருக்கேன். அம்மா, இதுக்கு என்னதாம்மா வழி? பத்மா, ஒரு வழி இருக்குடி, நான் அதை செஞ்சு பார்க்கறேன். அப்புறம் அந்த பகவான் விட்ட வழி நீயும் கூட சேர்ந்து சமாளிப்பியா? வர ஹலோ, யாரு? ஸ்ரீனிவாசனா? நான் தான் ரங்கநாயகி பேசுறேன். ஸ்ரீனிவாசன், நான் மாத்த சுத்தப்படுத்தி புதுசா பெயிண்ட் எல்லாம் பண்ண சொன்னேனே, என்ன மறந்துட்டேளா? அது ஒண்ணு இல்ல மாமா, வீடு சுத்தமா இருந்தா தானே நம்ம உடம்புக்கு, குறிப்பா ஆபரேஷன் நடந்த உங்க உடம்புக்கு நல்லதுன்னு. அதான் அம்மா இந்த ஆத்த ஒயிட் வாஷ் பண்ணி கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கா. சொல்லுங்க. என்ன ஸ்ரீனிவாசன், என்னது இவ்வளவு பெரிய வீட்டை பெயிண்ட் பண்ண 15-20 நாள் ஆகுமா? நோ 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 நோ, அது வரைக்கும் நாங்கெல்லாம் எங்க போய் தங்குறோம் சொல்லுங்க. என்னது, உங்களுக்கு தெரிஞ்ச வாடகை வீடு இருக்கா? பாருங்க, இத பாருங்க, எங்களால அங்கெல்லாம் போய் இருக்கலாம் முடியாது. வேணும்னா 1 மாசம் நாங்க அங்க தங்கிக்கிறோம். என்ன, அதுக்குள்ள நீங்க வீட்டை கரெக்டா அழகா பண்ணி கொடுத்தணும். என்ன, பணம் எல்லாம் நான் ஃபைனலா செட்டில் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன என்ன என்னன்னா என்னன்னு கேக்குறேன். நான் போன்ல பேசுறதெல்லாம் கேட்டேன் இல்ல. 1 மாசத்துக்கு நாம ஒரு சின்ன ஆத்துல போய் இருக்கணும். மாமா என்ன வேண்டான்னு சொல்ல போறாரு? 1 மாசம் தானே மாமா, அப்புறம் திரும்ப இதே ஆத்துக்கு வந்துடலாம். முடியாது.